जम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ரெண்டாவது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். न जायते म्रियते वा कदाचित् न अयं भूत्वा भविता. இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. பவிதா அப்படின்னும் எடுத்து அர்த்தம் சொல்லலாம். அபவிதா, அந்த பூத்வாக்குள்ளே ஒரு ஆ ஒழிச்சிருக்கு அப்படின்னு எடுத்து அபவிதா அப்படின்னு எடுத்தும் அர்த்தம் சொல்லலாம். சேர்த்து சொல்லும்போது ரெண்டு விதமாக எப்படி வார்த்தை இருந்தாலும் சேரும்போது ஒன்றாயிடும். அதாவது 1 1 2, 1 2 3, 2 1 3, 2 2 4. இது தமிழில். சமஸ்கிருதத்தில் 1 1 2, 1 2 2, 2 1 2, 2 2 2 அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. இதை மாதிரி ஒரு இடம் ஆத்மா தத்துவமசி ஸ்வேத கேதோ அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்தில். நம்ம அங்கே ஆத்மா தத்துவமசின்னு அர்த்தம் எடுப்போம். சில பேர் ஆத்மா அதத்துவமசி அப்படின்னு அர்த்தம் எடுத்துருவாங்க. அந்த ஆத்மா நீ இல்லை அப்படின்னு நேராக மாற்றி பொருள் எடுத்துருவாங்க. இங்கே ரெண்டு விதமாக எடுத்தாலும் அர்த்தம் மாறுறதில்லை, எதிர்பதமான அர்த்தம் மாறுறதில்லை. அது ஒரு சுவாரஸ்யம் இந்த இடத்துல. வா ந பூயக. என்னுடைய பாட்டத்தில் பவிதா அப்படின்னு இருக்குது. கீதா ப்ரெஸ் புக்கில் அதில் ஒரு எஸ் மாதிரி அவக்கிரகம் போட்டு காமிச்சு அபவிதா அப்படின்னு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஞாபகம். சரி, ரெண்டாவது வரி. அஜக நித்யக சாஸ்வதக அயம் புராணக ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இது 20வது ஸ்லோகத்தினுடைய 2 வரிகள். இப்போ சேரும்போது கதாச்சித்து இத்து அடுத்தது நான் இருக்கிறதுனால இன்னா மாறிடும். அப்போ கதாச்சின்ன அப்படின்னு ஆகிடும். அப்புறம் ந அயம் சேரும்போது நாயம். இது சம்ஸ்கிருதத்தில் இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிடலாம். அப்போது கதாச்சின்னாயம் அப்படின்னு வரும். இந்த இடத்துல நாம் மூச்சு எடுக்க போகிறோம். நாம் அதை பிரிக்கிறதுனால நாம் கதாச்சித் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம்.
உங்கள் புஸ்தகத்தில் கதாச்சின் நியாயம்னு இருந்தால் அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொன்னேன். பூத்வா பவிதானாலும் சரி, பூத்வா அபவிதானாலும் சரி, அபவிதான்னு இருந்தால் தான் சேர முடியும் ரெண்டு வார்த்தையும், இல்லாட்டா சேராது. அப்படி சேர்த்து எழுதியிருந்தால் அது அபவிதா, ரெண்டையும் தனித்தனியாக எழுதியிருந்தால் அது பவிதா. அடுத்தது ரெண்டாவது வரியில் அஜக அக விசர்க்கம், அடுத்தது வல்லின வரல. அப்போ என்னாகும்? ஓ நமக நாராயணாய நமோ நாராயணாய மாறுறது மாதிரி அஜக நித்யக அஜோ நித்யக அப்படின்னு மாறிடும். நித்யக விசர்க்கம் இருக்கு. அடுத்தது சாஸ்வதக ஷா வருது. சா ஷா வந்ததுன்னா விசர்க்கம் என்னவாகும்? இஷா மாறும். அப்போ நித்ய சாஸ்வத அப்படின்னு மாறும். பொதுவாக எழுதுறதுல ரெண்டு வார்த்தையாக இருந்தால் அவங்க விசர்க்கத்தை போட்டு எழுதுறாங்க. ஒருவேளை அதுக்கு ரெண்டு விதமாகவும் சொல்லலான்னு ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச வரையில் அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வந்து கிடையாது. அதனால் நித்யக அந்த விசர்க்கம் இஷா மாறும். நித்ய சாஸ்வதக. ரெண்டாவது நம்ம சேர்த்து படிக்க போகிறோம். சேர்த்து படிக்கும்போது அப்படி படிக்கிறதா நமக்கு எளிமையாக இருக்க போகுது. அடுத்தது சாஸ்வதக, அங்கே அக விசர்க்கம், அடுத்தது வல்லின வரல. வல்லின வரலாங்கிறது மட்டும் இல்லை, ஆ வந்திருக்கு. அக விசர்க்கம் தொடர்ந்து ஆவே வந்தால், நம்ம ஏற்கனவே 2-3 உதாரணம் பார்த்துருக்கோம், என்னாகும்? சாஸ்வதக முதல்ல ஓவா மாறும். நமக நாராயணாய நமோ நாராயணா மாதிரி முதல்ல ஓவா மாறும், சாஸ்வதோ. அப்புறம் அடுத்த இருக்க ஆ வந்து இந்த ஓக்குள்ள இணைஞ்சிரும். அப்புறம் சாஸ்வதோயம்னு வரும். அப்படி எழுதினாலும் சொன்னாலும் தப்பு இல்லை. ஆனால் அந்த ஆ வந்து இப்படி ஒழிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிகிறதுக்காக வேண்டி சில புஸ்தகங்களில் அல்லது நவீன காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அவக்கிரகம் எஸ் மாதிரி ஒரு அடையாளம் போட்டு காமிக்காங்க. அது அக விசர்க்கமும் ஆவும் சேர்ந்து சாஸ்வதோயம்னு மாறி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். அடுத்தது புராணக அக விசர்க்கம், அடுத்தது வல்லின வரல. அப்போ அக விசர்க்கம் என்னவாகும்? ஓவா மாறும். நமோ நாராயணா மாதிரி நமக நாராயணாய நமோ நாராயணாமாகிறது மாதிரி புராணக ந புராணோ ந அப்படின்னு மாறும். இப்போ நம்ம இந்த இடத்துல மூச்செடுக்க போகிறோம். எங்கே நாம் நிறுத்துகிறோமோ அந்த இடத்துல விசர்க்கத்தை உச்சரிக்கணும். அதனால் நாம் இந்த இடத்துல உச்சரிக்க போகிறோம். அப்புறம் உள்ளது அப்படியே ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ ஸ்லோகம். குமாரி உஷா. ந ஜாயதே மிரியதே வா கதாசித் न जायते म्रियते वा कदाचित् न जायते म्रियते वा कदाचित्. அதில் இத்துன்னு சொல்லி நிறுத்துறது கஷ்டம், அல்லது ஒரு அதனால் ஒரு லைசன்ஸ் நமக்கு கதாச்சித்து அப்படின்னு நம்ம அப்படி சாஃப்ட் ஆக்கிக்கலாம், இழுத்துக்கலாம். நாயம் பூத்வா பவிதா வான பூயஹ. नायं भूत्वा भविदा वान भूयः. नायं भूत्वा भविदा वान भूयः. अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः.
अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे न हन्यते हन्यमाने शरीरे न हन्यते हन्यमाने शरीरे இந்த சேர்த்து இடத்துல படித்து வாசந்தி. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இதுவரைக்கும் நம்ம படிச்சுட்டு வந்த ஸ்லோகத்துல இருந்து இந்த ஸ்லோகம் வித்தியாசம். நான் உங்களுக்கு இந்த வித்தியாசமான ஸ்லோகம் இது வரைக்கும் சொல்லித்தரல அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்தது வந்து அனுஷ்டுப் சந்தஸ், 8 எழுத்தா பிரிக்க முடிஞ்ச ஸ்லோகங்கள். இது வந்து அப்படிப்பட்டது இல்லை, 11 எழுத்து வரக்கூடியது. ந ஜா ய தே மிரி ய தே வா க தா சித், இப்படி 11 எழுத்துக்களாக பிரிக்கக்கூடியதாக கீதையில் சில ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. 2வது அத்தியாயத்தில் இருக்கு, பல இடங்கள்ல இருக்கு. நம்ம 2வது அத்தியாயத்தில் அந்த ஸ்லோகத்தை உபதேசத்துக்கு பிறகு தொடங்கினதுனால அந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்கல. நமக்கு இப்போதைக்கு நம்ம இதில் வந்து இதான் முதல் தடவை வருது. இது வந்து திருஷ்டு சந்தஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் ஒரு சின்ன டிப்ஸ் தரேன், அவ்வளோதான். உண்மையிலே திருஷ்டு சந்தஸுக்கு வேற நிறைய ரூல்ஸ் உண்டு. உதாரணத்துக்கு லகு, தீர்க்கம் அப்படின்னு உதாரணம் தமிழில் சொல்றதா இருந்தா குறில் தனித்தோ நெடில் தனித்தோ, குறில் ஒற்றெழுத்தோ நெடில் ஒற்றெழுத்தோ வந்தால் நேரசை சீர். அடுத்தது குறில் இணைந்தோ, குறில் இணைந்து ஒற்றெழுத்தோ, குறில் நெடில் இணைந்தோ வந்தால் நிறையசை சீர். அப்போ தமிழில் நேரசை நிறையசை இதை வச்சு தான் அந்த செய்யுள்கள் கண்டுபிடிப்பாங்க. அது மாதிரி சம்ஸ்கிருதத்தில் லகு தீர்க்கம்னு ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப மண்டையை உடைக்க வேண்டாம். நமக்கு வந்து இப்படி எழுத்து எண்ணி கண்டுபிடிக்கிற டெக்னிக்கு போதுமானது. 11 எழுத்து இருக்கு, அதனால இது திருஷ்டு. அதனால இதை நம்ம சொல்ற விதம் கொஞ்சம் வேற. இதுக்கு முந்தின ஸ்லோகம் கட்டோபனிஷத்துல 2வது வள்ளியில 19வது ஸ்லோகம். ஞாபகம் வைக்கிறது ஈஸி, ஏன்னா கீதையிலையும் 2வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகம், கட்டோபனிஷத்துலையும் 2வது வள்ளியில 19வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் கட்டோபனிஷத்துல 2வது வள்ளியில 18வது ஸ்லோகம். கீதையில 20வது ஸ்லோகமா வருது, கட்டோபனிஷத்துல 18வது ஸ்லோகம். மந்திரம். உபனிஷத்துன்னு வேதங்கள்னு வரும்போது மந்திரம், பகவத்கீதைன்னு வரும்போது ஸ்லோகங்கள். அங்க மந்திரம் சின்ன வித்தியாசத்தோட இருக்கும், பகவத்கீதையில சின்ன வித்தியாசத்தோட அந்த மந்திரங்களை ஸ்லோகமா எழுதியிருக்கு. இதுவும் இந்த 2 ஸ்லோகமும் கட்டோபனிஷத்தை காப்பி அடித்தது, கடன் வாங்கினது, ஒட்டி எழுதினது, வழி ஸ்லோகங்கள், மந்திர வழி ஸ்லோகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால இது சொல்கிற முறையில் ஒரு சின்ன வித்தியாசம். ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः, அந்த துவனி வித்தியாசப்படுது, அதை கவனிச்சுக்குங்க. இப்போ குமாரி உஷா சத் சொல்லுங்க. न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे. கூட படிக்கணும் சார். யாமினி அம்மா. न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे.
அந்த ரெண்டாவது முதல் வரியில் ரெண்டாவது பகுதியில் யாமினியம்மா படிக்கும்போது நாயம் பூத்வா பவிதா வா ந பூ அந்த நேல வந்து ஒரு மாத்திரை கொஞ்சம் கூடுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ந குறி லகு தீர்க்கம் இல்லை. இந்த லகு தீர்க்கம் அர்த்தம் வேற, சந்தஸில் லகு தீர்க்கம் அர்த்தம் வேற, நம்ம இங்கே சொல்ல குறில் நெடில் அந்த அர்த்தம் வேற. அது கொஞ்சம் கவனிச்சுக்கணும். பவிதாவான குறி லகு ஷார்ட் வவல், லாங் வவல். நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः. அந்த இடம் கொஞ்சம் கவனமாக சொல்லணும். அஜோ நித்யः சாஸ்வதோயம் புராணः न हन्यते हन्यमाने शरीरे न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे. சேர்த்து சொல்றதா இருந்தா புராணோ நஹன்யதே அப்படின்னு சொல்லிடலாம். ஆம், சொல்லிட்ட பிறகு நினைவுது. ஷீபா न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यः शाश्वतोऽयं प्राणः न हन्यते हन्यमाने शरीरे. கவிதா न जाते म्रियते वा हदासिन् नयं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यं சாமி அது கொஞ்சம் சொல்லுங்க சாமி. அஜோ நித்யோயம் புராணஹ अजो नित्यं शाश्वतोऽयं प्राणः न हन्यते हन्यमाने शरीरे न जातो म्रियते वा कदाचिन् नयं भूत्वा भविता वा न भूयः अजो नित्यं शाश्वतोऽयं पुराणे न हन्यते हन्यमानो शरीरे. அடுத்தது பழையபடி பகவான் அனுஷ்டுப் சந்தஸுக்கு வராரு. 21வது ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகம் பார்த்துடலாம்னு நினைக்கிறேன். வேத அவிநாஷினம் நித்யம் யஹ ஏனம் அஜம் அவ்யயம் கதம் ச மன்னிக்கணும் சஹ புருஷः பார்த்த கம் காத்தயதி ஹந்தி கம். தமிழ் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்ல போகிற சில விஷயங்கள் புரியாது. சவுண்ட் பிரேக் ஆகுது, அதான் இங்க குழப்பமா தெரியல. எல்லாருக்கும் அப்படியே இருக்கு. இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்கு. இல்ல பிரேக் ஆயிட்டு தான் வருது. அங்கேங்க சரியா கேட்கல நீங்க சொல்றது. பட் ஓகே, we can manage. இப்ப நல்லா இருக்கு சாமி. இப்போ சம்ஸ்கிருதத்தில் எழுதுகிற முறைக்கும் தமிழில் எழுதுகிற முறைக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறதுனால நான் சொல்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தம் இல்லாமலோ அல்லது சரி நான் சொல்கிறது மாதிரி உங்கள் புக்கில் இல்லாமலோ இருக்கலாம். உதாரணத்துக்கு கம் காத்தயதி ஹந்தி கம். தமிழில் ரெண்டுமே கம்னு ஒரே மாதிரி இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் அப்படி எழுத முடியாது. முதல் கம் வந்து அனுஸ்வாரமாக எழுதணும். கடைசி கம்மு தமிழில் எழுதுகிற மாதிரி சாதாரணமாக எழுதுவாங்க.
ஏன்னா அது முடிகிற இடம் அப்படிங்கிறதுனால. இது ஒரு உதாரணம். இப்போ ஸ்லோகம் வேத அவிநாசினம் சேரும்போது வேதாவிநாசினம், நித்தியம். இப்போ அவிநாசினம் இம்மு சம்ஸ்கிருதத்தில் அனுஸ்வாரமாக எழுதுவாங்க, நித்தியம் இம்மு சம்ஸ்கிருதத்தில் அனுஸ்வாரமாக எழுதுவாங்க. தமிழில் அப்படி எழுதுகிற பழக்கம் இல்லை. அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. நான் அது சம்ஸ்கிருதத்தில் அந்த வித்தியாசம் இருக்கிறதுனால அது அனுஸ்வாரம், அதனாலன்னு சொல்லி அடுத்ததை சொல்லுவேன். இந்த இடத்துல சேர்த்து படித்தா நித்தியமில் வரக்கூடிய அனுஸ்வாரம் அடுத்தது வரக்கூடிய யாவை மூக்கால சொல்கிற உச்சரிப்பாக மாற்றி நித்திய அப்படின்னு மாற்றும். அப்படி நம்ம மூச்சு விட்டு சொல்ல போகிறோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யக ஏனம் விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு உயிரெழுத்து வருது. விசர்க்கத்துக்கு பிறகு உயிரெழுத்து வந்ததுன்னா சில ஸ்பெஷல் ரூல் வரும். அதில் பொதுவாக அந்த விசர்க்கம் போயிடும். அது இந்த இடத்துல போயிடுது. யக ஏனம்ங்கிறது ய ஏனம் அப்படின்னு மாறுது. ஏனம் அஜம் சேரும்போது ஏனம் அஜம், அஜம் அவ்யயம் சேரும்போது அஜமவ்யயம், எல்லாம் சேரும்போது ஏனமஜம் அவ்யயம், மொத்தமாக சேரும்போது ஏனமஜம் அவ்யயம். அடுத்தது கதம் சக புருஷக. சா பொதுவாக அந்த விசர்க்கத்தை இழந்துடும். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல். அது மாதிரி இங்கேயும் அந்த விசர்க்கம் போயிடுது. அதனால் சக புருஷகங்கிறது ச புருஷகன் மாறிடுது. அப்புறம் புருஷக விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு வல்லின பா வந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல ரெண்டு விதமாக சொல்ல இடம் உண்டு. புருஷக பார்த்த, அல்லது உதடு ஒட்டாமல் அந்த பார்த்தல உள்ள பாவை சொல்லணும். புருஷ பார்த்த, இப்படி ரெண்டு விதமாக சொல்லலாம். நாம் ரெண்டாவது விதத்தை ஒட்டி சொல்ல போகிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு சொல்கிறதுக்கு அது எளிமையாக இருக்கும். அதனால் புருஷ பார்த்த அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது கம், அதுக்கு அடுத்தது கா வருது. அதனால் அந்த அனுஸ்வாரம் அந்த கா இனத்தினுடைய மெல்லின எழுத்தான இங்கா மாறிடும். அப்போ கங்காத்தயதி, நீங்கள் கம்முன்னு வாயை மூடி அப்புறம் திறந்து காவை சொல்லி கஷ்டப்படாமல் கங்காத்தயதி அப்படின்னு சொல்லிடலாம். மீதியெல்லாம் அப்படியே. இப்போ ஸ்லோகம் குமாரி உஷா. வேதா விநாசினம் நித்யம் வேதா விநாசினம் நித்யம் வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம் 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 கதம் ச புருஷः பார்த்த கதம் ச புருஷ பார்த்த கதம் ச புருஷ பார்த்த கங்காதயதி ஹந்திகம் கங்காதயதி கந்திகம் கங்காதயதி கந்திகம் வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கங்காதயதி கந்திகம். யாமினி அம்மா படிங்க. வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜமவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கங்காதயதி கந்திகம். யாமினி அம்மா. வேதா விநாசினம் நித்யம் யயேனமஜம் அவ்யயம் கதம் ச புருஷः பார்த்த கங்காதயதி ஹந்திகம்
वेदाविनाशिनं नित्यं येनमजम् अव्ययं कथं स पुरुषः पार्थ गङ्गातयति हन्तिकम् वेदाविनाशिनं नित्यं येनमजम् अव्ययं कथं स पुरुषः पार्थ गङ्गातयति हन्तिकम् ஷீபா वेदाविनाशिनं नित्यं ययेनमजमव्ययं कथं स पुरुषः पार्थ गङ्गादयति हन्तिकम् वेदाविनाशिनं नित्यं ययेनमजमव्ययं कथं स पुरुषः पार्थ गङ्गादयति हन्तिकम् கவிதா वेदविनाशिन नित्यं येनमजव्ययं कथं स पुरुषः पार्थ तं कथयति हन्तिकम् वेदविनाशिन नित्यं येनमजमव्ययं कथं स पुरुषः पार्थ तं कथयति हन्तिकम् சரி இந்த இடத்துல நிறைவு பண்ணுவோம்.